சென்னை முகப்பேறு அருகே உள்ள ஜே நகரில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி, விடிய அதிமுக ஆட்சியில் இதுவரை வெறும் 1600 பேருந்துகள் மட்டுமே வாங்கப்பட்டுள்ளதாகவும், மழை பெய்தால் பேருந்துக்குள் பயணிகள் குடைபிடித்தபடி செல்வதாகவும் கூறினார். வேளாண்மைக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை தடையில்லாமல் கொடுப்பதற்காக திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள் இருக்கின்றன. அதிலே சுமார் 8,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது குடிமராமத்து திட்டத்திலே. அதுக்கு 1000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செலவு செய்யப்பட்டன. அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாத திராணியற்ற அரசாங்கம் விடிய அதிமுக அரசாங்கம். பேருந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளா போக்குவரத்து மானிய கோரிக்கையில் அந்த போக்குவரத்துறை அமைச்சர் சொல்றாரு, வருடம் 5000 பேருந்து வாங்கப்படும். அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 4 ஆண்டு காலமாக போக்குவரத்து மானிய கோரிக்கையில் கொள்கை விளக்க குறிப்பில் அப்படியே அச்சடித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 1600 பேருந்து தான் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு நகர பேருந்து பாருங்க, ஒழுகுது, மழை பெஞ்சா ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. இன்றைக்கு நகர பேருந்தில் பயணம் செய்கின்ற பயணிகள் கொடை பிடிச்சிட்டு தான் மழை காலத்தில் நகர பேருந்தில் பயணம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அவல நிலை. இன்றைக்கு சமீபத்தில் சென்னையில் ஒரு நகர பேருந்தில் ஒரு பெண்மணி அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபுட்பாலில் கலந்துக்கிட்டு அதில் கீழே இறக்கிட்டாங்க, நடந்துக்கிட்டே ஓடுறாங்க. சத்தம் போட்டு நிறுத்தின காரணத்தினால அந்த அம்மா தப்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நகர பேருந்தில் சீட்டு கழட்டிட்டு போயிட்டு, எவ்வளவு கொடுமை பாருங்க. நிர்வாக திறமை இல்லை, காலாவதியான பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் 14,500 பேருந்துகள் புதிதாக வாங்கி இயக்கப்பட்டோம். அத்தனை வெற்றி விளம்பரம். எப்ப பார்த்தாலும் விளம்பரம், விளம்பரம்னா இல்லாத நாளே கிடையாது. உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பேரை வைப்பார், அவர் விளம்பரம் பண்ணுவாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. பேர் வைப்பதிலே கிண்ண சாதனை படைத்த முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருத்தர் தான். 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில பத்திரிகைகளும் சில ஊடகங்களும் தவறான செய்தியை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 19.39% வாக்குகள் பெற்றோம். கூட்டணி கிடையாது. தேமுதிகவை தவிர்த்து மற்ற எதுவும் கூட்டணி எங்களுக்கு இல்லை. கூட்டணி பலம் குறைவு. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20.52% வாக்குல வாங்கியிருக்கிறோம். 20.52%, 1% வாக்கு கூடுதலாக பெற்றுக்கிறோம். கூட்டணி இருந்து அந்த காலகட்டத்தில் 2019 கூட பெற்ற வாக்குகளை விட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிக வாக்குகள் பெற்ற கட்சி அதிமுக கட்சி. அது நாடாளுமன்ற தேர்தல், தமிழ்நாடு தேர்தல் அல்ல. மத்தியில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி வரக்கூடாது என்பதற்கு நடைபெற்ற தேர்தல். ஆனால் 2026 நடைபெற்ற தேர்தல் தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். 2026 இந்த 40 மாத திராவிட மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட அவலங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிலே தீர்ப்பு கொடுக்க இருக்கின்றார்கள். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணி அமையும். திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. திமுக கூட்டணியில புகைய ஆரம்பிச்சிட்டது. நெருப்பு பிடிச்சிடும். பிடிச்சா அந்த கட்சி அதோட இன்னைக்கு எல்லா ஊடகம் பத்திரிகையும் பாருங்க, திமுக வலுவான கூட்டணி அப்படின்னா முட்டு கொடுக்கிறது யாரு? கூட்டணி. முட்டு கொடுப்பது இந்த ஆட்சிக்கு கூட்டணி தான் முட்டு கொடுத்திருக்குது. கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆண்டு மக்களுடைய பேராதரவை பெற்று
கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எறும்பை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்து மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம்.